வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஆகஸ்ட் 12, 2024 இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில நேரம் மாலை 6 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய சோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த சிட்டில இருந்து வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கையில ஒரு பேக்கோட தனியா நின்னுட்டு இருந்தாங்க. நான் சொன்ன சோனா அப்படிங்கிற பெயர் அந்த பெண்ணுடைய உண்மையான பெயர் கிடையாது. இந்த வீடியோல நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் ஃபேக்கா ஒரு நேம் வச்சிருக்கேன். ஸோ இப்போ சோனா அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி முத்தியும் பார்த்தபடி ஏதோ ஒரு பஸ்ஸை தேடிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்ச ஒரு பஸ்ஸுடைய கண்டக்டர் எங்கம்மா போகணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த சோனாவோ கொஞ்சம் தயங்கினபடி பஞ்சாபில் இருக்கிற பட்டியாலாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த கண்டக்டரோ, பட்டியாலாவுக்கா? இங்கிருந்து பட்டியாலாவுக்கு போறதுக்கான டைரக்ட் பஸ் எதுவுமே கிடையாதேமா, முதல்ல டோராடூன் போயிட்டு அங்கிருந்து தான் பட்டியாலாவுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட சோனா இப்ப தகச்சு போய் அவரை பார்க்க, ஒன்னும் பிரச்சனை இல்லமா, எங்களுடைய பஸ் டோராடூனுக்கு தான் போகுது, நீ அதுல ஏறிக்கோ, அங்க போயிட்டா அங்கிருந்து பட்டியாலாவுக்கு போறதுக்கான பஸ் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சோனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறுறாங்க. ஏற்கனவே அந்த பஸ்ல பாதி பஸ் ஃபுல்லா தான் இருந்துச்சு. சோ காலியா இருந்த ஒரு சீட்டை பிடிச்சு ஜன்னல் ஓரமா உட்காரவும் செய்யறாங்க. பட் அப்படி உட்கார்ந்தவங்க வெளியே வேடிக்கை எதுவுமே பார்க்காம அப்படியே சீட்ல தலை சாஞ்சு தூங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் பஸ்ஸுக்குள்ள பேசிட்டு இருந்த மத்த பயணிகளுடைய சத்தமும் வெளியிருந்து வந்த மத்த பஸ்ஸுகளுடைய ஹாரன் சத்தமும் சோனாவை தூங்க விடாம தடுக்குது. பட் அப்பதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அடுத்த சில நிமிடங்கள்லயே அவங்க ஏறின அந்த பஸ் அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பிக்குது. மேலும் ஹைவேஸ பிடிக்கிற வரைக்கும் நத்தை மாதிரி ஊர்ந்துட்டு போன அந்த பஸ் அதுக்கப்புறமா தான் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. இதனால ஜன்னல் வழியா வீச ஆரம்பிச்ச காத்துல சோனாவும் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி உலகத்தையே மறந்து தூங்க ஆரம்பிச்ச அவங்களுக்கு அடுத்து நடக்க போற கொடூரமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், கடந்த 2024 வருடம் நார்த் இந்தியா முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்ட வீட்டை விட்டு தனியா வெளியே போகக்கூடிய பெண்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய, நாட்டுல இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் இன்ட்ரோல சொன்ன அதே நாள் மிட் நைட் டைம் இப்போ ஒரு 12:30 மணி பக்கம் இருக்கும். டோராடூன் பஸ் ஸ்டாண்டுடைய ஒரு சிமெண்ட் பெஞ்சில் களைஞ்சு போன தலைமுடியோடையும் வாடி போன முகத்தோடையும் ரொம்பவே டயர்டா உட்கார்ந்துருந்தாங்க சோனா. இப்போ அந்த பக்கமா ரவுண்ட்ஸ் வந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சோனா இப்படி தனியா உட்கார்ந்துருக்கிறத பார்த்து திகைச்சு போறாரு. பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க ஒரு 11th படிக்கிற பொண்ணு அப்படின்னு. ஸோ அவங்க கிட்ட போன அந்த கான்ஸ்டபிள், என்னமா இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, எங்க போகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரை மெதுவா நிமிர்ந்து பார்த்த சோனா பதில் எதுவுமே சொல்லாம மறுபடியுமே தலையை குனிகிறாங்க. இத பார்த்த அந்த கான்ஸ்டபிளோ, என்னமா கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லாம தலையை குனிகிற அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா சோனாவோ அவரு கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாம அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சோ அந்த கான்ஸ்டபிளும் சோனா ஒரு பொண்ணு அப்படிங்கறதால லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்றாரு. அதை கேட்டு அடுத்த 10வது நிமிஷமே ஒரு லேடி போலீஸ் எஸ்ஐ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க.
அப்படி சோனாவுடைய ஷோல்டர்ல கை வச்சு அவங்கள உழுக்குன அந்த எஸ்ஐ கொஞ்சம் சத்தமா, ஏமா யாருமா நீ, எங்கம்மா போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோனாவோ ரொம்பவே மெல்லிய குரல்ல, நான் பட்டியாலாக்கு போகணும், எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லேடி போலீஸ் உடனடியா சோனாவை போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தைகள் நல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மேலும் அவங்கள நல்லா சாப்பிடவும் வைக்கிறாங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்ச சோனாவோ போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் மறுநாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா கூட அவங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாம தான் இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ் அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதிலிருந்து சோனா ஒரு மிகப்பெரிய மன அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னும், அதனாலதான் அவங்களால பேச முடியல அப்படின்னும் டாக்டர் சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ்க்கு டாக்டர்ஸ் அட்வைஸும் பண்ணுறாங்க. அதை கேட்ட போலீஸும் சோனா ஷாக்லேருந்து மீண்டு வர்ற அந்த டைமுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்போ தான் அவங்களுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி சோனாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவங்க கைக்கு கிடைக்கிது. அப்படி அவங்க ஷாக் ஆகுற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். பட் இப்போ அந்த ரிப்போர்ட்டை வச்சு சோனாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண போலீஸ் சோனாவுடைய கன்ஃபஷனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சரியா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு காலையில, ஆகஸ்ட் 15 நினைச்சுக்கோங்க, இந்தியாவுடைய சுதந்திர தினம். ஸோ அந்த நாள் அதிர்ச்சியிலிருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆன சோனாவும் அவங்களுடைய வாயை திறந்து அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு முழுசா சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்னதை கேட்ட போலீஸும் அவங்க தனியா நின்றுட்டு இருந்த டோராடூன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த 32 சிசிடிவியுடைய ஃபுட்டேஜஸையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லைட் ப்ளூ கலர் ஷர்ட் மற்றும் டார்க் ப்ளூ கலர் பேண்ட் இத போட்டிருந்த ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஆள் சோனாவை சுத்தியும் முத்தியும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. ஸோ அந்த நபர் மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த நபருடைய முகத்தை சோனா கிட்ட வந்து காட்டுறாங்க. இப்ப அதை பார்த்த உடனே சோனாவுடைய உடல் நடுங்க ஆரம்பிக்குது. ஆல்சோ அப்படி நடுங்கினபடி திணறிக்கிட்டே இவன் தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் உடனடியா அந்த டோராடூன் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. அங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற அந்த ஆளை பத்தி விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்பதான் அந்த ஆள் ஒரு கவர்மெண்ட் பஸ் உடைய கண்டக்டர் அப்படின்னும் அவனுடைய பெயர் தர்மேந்திர குமார் அப்படின்னும் அவங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப அருமையான பேரை வச்சிருக்காங்க. சோ உடனடியா ஹரித்வார் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற அந்த தர்மேந்திராவுடைய வீட்டுக்கு போய் அங்க வச்சு அவனை அரெஸ்டும் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்பதான் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகளை ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அதை கேட்கிற பெண்களுடைய மனசை பதற வைக்கிற மாதிரியான அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சோனா சொன்ன தகவல்களும் மேலும் அவனுடைய கன்ஃபஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். டெல்லி பஸ் ஸ்டாண்ட்ல தங்களுடைய பஸ்ஸை நிப்பாட்டிட்டு பயணிகளை ஏத்திட்டு இருந்த கவர்மெண்ட் பஸ்ஸுடைய கண்டக்டரான தர்மேந்திராவும் அதனுடைய டிரைவரான ராஜ்பாலும் அங்க தனியா வந்து நின்னு திருன்னு முழிச்சபடி பஸ்ஸுகளை பார்த்துட்டு இருந்த சோனாவை கவனிக்கிறாங்க. சோனாவுக்கு பஞ்சாபியே சுமாரா தான் படிக்கவும் வரும் அப்படிங்கறதால ஹிந்தியில் இருக்கிற பஸ்ஸுகளுடைய பெயர்களை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எஸ், சோனா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. சோ இப்படி சோனாவை கவனிச்ச அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுடைய டிரைவரும் கண்டக்டரும் அவங்க கூட யாரும் இல்ல அப்படிங்கறதையும் அவங்க தனியா தான் வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறானுங்க. அப்படி தெரிஞ்ச அடுத்த நொடியே அவனுங்களுடைய வக்கிர புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது சோனாவை எப்படியாவது ஏமாத்தி கூட்டிட்டு போய் சீரழிக்கணும் அப்படிங்கிறது தான். சோ நேரா சோனா கிட்ட போன அந்த கண்டக்டர் தர்மேந்திரா பட்டியாலாக்கு டெல்லியிலிருந்து டைரக்டா எந்த ஒரு பஸ்ஸுமே இல்ல அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள அவனுடைய பஸ்ல ஏறவும் வைக்கிறான். ஸோ இப்படி அந்த பஸ்ஸில் ஏறின சோனா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ வேகமாக போயிட்டு இருந்த அந்த பஸ்ஸுக்கு வெளியில் நல்லா இருட்டி இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதே டைமில் என்னம்மா நல்ல தூக்கமா அப்படின்னு ஒரு ஆணுடைய குரல் கேட்க பக்கத்தில் திரும்பி பார்த்த சோனா அங்கே அந்த பஸ்ஸுடைய கண்டக்டர் தர்மேந்திரா உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சவங்க, ஆமாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ரிப்ளை பண்ணவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா டோராடூன் வந்துருச்சா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டவங்க, இதோ கிட்ட வந்துட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிருவோம் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டுட்டு அகைன் ஜன்னல் ஓரமா வேடிக்கை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வேடிக்கை பார்த்துட்டே வர அடுத்த 10வது நிமிஷம் அந்த பஸ் டோராடூன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது.
அங்க வேற எந்த ஒரு பஸ்ஸுமே இல்லாம பஸ் ஸ்டாண்ட் வெறிச்சோடி போயிருக்கிறத பார்த்த சோனா அந்த தர்மேந்திரா கிட்ட திரும்பி பட்டியாலாக்கு போற பஸ் எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனுடைய கையில் இருக்கிற வாட்சை பார்த்துட்டு டைம் இப்ப 10:30 ஆகுது, இனி ஒரு அரை மணி நேரத்துல உன்னோட பஸ் வந்துடும், நீ என்ன பண்ணு, நீ கீழே இறங்க வேண்டாம், இந்த பஸ்ஸோட கடைசி சீட்ல போய் உட்காந்துக்கோ, உன்னோட பஸ் வந்ததுமே நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கவே அந்த பஸ் போய் மரங்கள் சூழ்ந்திருந்த ஒரு கும்மிருட்டான இடத்துல நிக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த பஸ்ல கடைசியா இருந்த ஒரு 10 பயணிகளும் அதிலிருந்து இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சோனாவும் அந்த கண்டக்டர் தர்மேந்திரா சொன்ன மாதிரியே அவனை நம்பி அந்த பஸ்ஸுடைய பின் சீட்ல போய் உட்கார்றாங்க. அதிலிருந்து சில நிமிடங்கள்ல தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், இப்ப சோனா மட்டும்தான் அந்த பஸ்ஸுக்குள்ள தனியா இருந்ததால நேரா அவங்க கிட்ட வந்த அந்த பஸ்ஸுடைய டிரைவரும் கண்டக்டரும் ஒரு நக்கலான சிரிப்போட அவங்கள பாக்குறானுங்க. அதை கவனிச்ச சோனா எதுக்காக இப்படி பாக்குறானுங்க அப்படின்னு புரியாம திகைச்சு போய் பார்க்க அந்த கண்டக்டர் அவனுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து அவங்களுடைய முகத்துக்கு நேரா நீட்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த சோனா மிரண்டு போக, சத்தம் போட்ட அப்படின்னா இங்கேயே உன்னுடைய கழுத்தை அறுத்து போட்டுருவோம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த நொடிதான் சோனாவுக்கு நம்ம தப்பான ஆளுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. பட் இட்ஸ் டூ லேட். அப்படி மிரட்ட ஆரம்பிச்சவனுங்க ஒழுங்கா சீட்ல இருந்து எந்திரிச்சு கீழே படு அப்படின்னு இப்படி மிரட்டுற தோனியில அவனுக்கு சொன்னதை கேட்டு பயந்து போன சோனா பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு தன்னுடைய தலையை திருப்பி சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கவனிச்சு அவனுக்கு 2 பேருமே சோனாவுடைய கண்ணத்திலேயே மாறி மாறி அறைய ஆரம்பிக்கிறானுங்க. அந்த அறையில நிலை குலைஞ்சு போன சோனா அப்படியே மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்கள சீட்ல இருந்து இழுத்து பஸ்லயே கீழே படுக்க வச்சவனுங்க மாறி மாறி அவனுங்க நினைச்சதை நடத்த ஆரம்பிக்கிறானுங்க. மேலும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்ன இன்னொரு பஸ்ஸுடைய டிரைவர் மற்றும் கண்டக்டர் கிட்ட போய் வயசு கம்மியா ஒருத்தி சிக்கியிருக்கா, வேணும் அப்படின்னா போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லவும் செய்யறானுங்க. அதை கேட்டு இன்ப அதிர்ச்சியான அந்த இன்னொரு பஸ்ஸுடைய டிரைவரும் கண்டக்டரும் வேக வேகமா சோனா அரை மயக்க நிலையில கிடந்த அந்த பஸ்ஸுக்குள்ள போறானுங்க. ஆல்சோ அங்கேயே வச்சு அவனுங்களும் நினைச்சதை நடத்த ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் பஸ்களுடைய கலெக்ஷனை ரிசீவ் பண்ற ஒரு கேஷியர் கிட்டையும் சோனாவை பத்தி சொல்றானுங்க. அதை கேட்டுட்டு நாக்க தொங்க போட்ட மாதிரி ஆச்சரியப்பட்ட அந்த மனித மிருகமும் சோனா இருந்த பஸ்ஸுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்படியே வரிசையா ஒருத்த முடிஞ்சு இன்னொருத்தன் எல்லாருமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே முதல்ல இருந்து அப்படின்னு தொடர்ந்து அந்த பஸ்ஸுக்குள்ள போன அந்த 5 மனித மிருகங்களும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கடைசியா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு டீ கடையில நின்று டீ குடிச்சுக்கிட்டு இவளை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அந்த 5 பேர்ல ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு இன்னும் பத்தல, விடியற வரைக்கும் அவளை மாறி மாறி தொட்டு பார்த்துருவோம், அதோட அவ ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத வீடியோவை எடுத்து வச்சுட்டு நடந்த விஷயத்தை பத்தி வெளியே சொன்னா அந்த வீடியோவை வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டையும் வச்சிருவோம். அதுக்கப்புறமா காலையில பட்டியாலாக்கு போற முதல் பஸ் வந்ததுமே அவளை அதுல ஏத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மத்த 4 பேருமே ஓகே சொல்ல அகைன் சோனாவை சீரழிக்கிறதுக்காக அவனுக்கு 5 பேருமே அந்த பஸ்ஸுக்குள்ள போறானுங்க. அப்பதான் அங்க சோனா இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு ஷாக் ஆகுறானுங்க. ஆக்சுவலா அவனுங்க டீ குடிக்க போன அந்த டைம்ல மயக்கம் தெளிஞ்ச சோனா அந்த பஸ்ல இருந்து இறங்கி தப்பிச்சு போயிருக்காங்க. சோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அவனுக்கு 5 பேருமே தனித்தனியா போய் அவங்கள தேடவும் ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் ஒரு இடத்துல சோனா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத அந்த தர்மேந்திரா பாக்குறான். ஆனா அவங்களுக்கு பக்கத்திலேயே சில பயணிகள் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தள்ளி இருந்தபடியே அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுக்குள்ள இருந்த பயம் என்ன அப்படின்னா, சோனா அவங்களுக்கு நடந்த கொடுமையை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான். யாருக்குமே தெரியாம அவங்களை இழுத்துட்டு போய் இவனுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி அவங்கள ட்ரெஸ் இல்லாம ஒரு வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு டிசைட் பண்றான். அதே மாதிரி கூட நின்றுட்டு இருந்த பயணிகளும் ஒரு கட்டத்துல பஸ்ல ஏறி போயிடுறாங்க. பட் அப்பதான் அவங்க தனியா இருக்கிறத கவனிச்ச போலீஸ் அங்க வராங்க. நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. சோனாவை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர்ஸும் அவங்க சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்களுடைய உடல்ல சிராய்ப்பு காயங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ சோனாவுடைய ட்ரெஸ்ல சில அன்னோன் ஹியூமன்ஸ் உடைய சீமன் மற்றும் தலைமுடிகள் இருக்கு அப்படிங்கறதையும் ஃபாரன்சிக் டீம் கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து தான் போலீஸும் ஷாக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா சோனா சொன்ன விஷயங்களை வச்சு சிசிடிவி மூலமா அந்த தர்மேந்திராவை அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க.
இப்ப தர்மேந்திராவுடைய கன்ஃபஷனுக்கு அப்புறமா இந்த கிரைம்ல சம்பந்தப்பட்ட 57 வயதான ராஜ்பால், 52 வயதான தேவேந்திரா, 38 வயதான ராஜேஷ்குமார் மற்றும் 34 வயதான ரவிக்குமார் அப்படிங்கிற இவனுங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க 5 பேருடைய டிஎன்ஏ எடுத்து சோனாவுடைய உடல்ல மற்றும் ட்ரெஸ்ல கிடைச்ச டிஎன்ஏ கூட கம்பேர் பண்ணியும் பாக்குறாங்க. அதிலிருந்து கைது செய்யப்பட்ட அந்த 5 பேருக்குமே இந்த கிரைம்ல தொடர்பு இருக்கு அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்துறாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட வட இந்தியாவை சேர்ந்த பெண்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த கேஸுடைய விசாரணை இனிமே கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கறதால இந்த மனித மிருகங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டெல்லி நிர்பயா கேஸ்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சேம் அதே மாதிரி தான் இங்கேயுமே நடந்திருக்கு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய நாள் சோனா தனியா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அப்பதான் சோனா அவங்க சரியா படிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள திட்டுனாங்க அப்படின்னும், அதுக்காக தான் நான் வீட்டில் கோவிச்சுட்டு யாருக்குமே தெரியாம பஞ்சாப்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உத்தரப்பிரதேசில் இருக்கிற மொராதாபாத் அப்படிங்கிற ஊர் வரைக்குமே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டை விட்டு வந்தது பெரிய தப்பு அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய பேட் டைம், அவங்க மனம் திருந்தி மறுபடியுமே ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த காம வெறி பிடிச்ச மனித மிருகங்கள் கிட்ட சிக்கி சீரழிஞ்சு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சோனாவை அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டே போய் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இந்த கேஸில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுற பெண்கள் எந்த காரணத்தை கொண்டுமே தனியா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது தான். மேலும் சோனா மாதிரியே பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த உலகத்திலேயே நம்மளுடைய சொந்த வீட்டை விட பாதுகாப்பான ஒரு இடம் நமக்கு கிடையாது அப்படிங்கிறதையும், நம்மளுடைய பேரண்ட்ஸை தவிர பாதுகாப்பானவங்களும் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கறதையும் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த கேஸ்ல இப்படி நடந்துகிட்ட கொடூரமான கண்டக்டர் மாதிரி இல்லாம எத்தனையோ நல்ல குணம் கொண்ட கண்டக்டர்ஸ், தன்னுடைய பொண்ணு மாதிரி நினைக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதா இங்க ரொம்பவே கஷ்டம். ஓனாய் ஆட்டுக்குட்டி வேஷம் போட்ட மாதிரி நல்லவ வேஷம் போட்டுட்டு இங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இப்படி பண்ணா அதை என்ன பண்ண முடியும்? சோ அப்படி இருக்கிற ஆட்களால தான் நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்களையுமே நம்ப முடியாம சந்தேகமா பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் நான் எப்பவுமே சொல்றதுதான், அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். தங்கமான ஆளாவே அவங்க இருந்துட்டு போகட்டும், பரவாயில்ல. பட் நான் எப்பவுமே யாரையுமே நம்பாமே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பா வந்துடணும். பிகாஸ் காலம் அப்படி போயிட்டு இருக்கு. இதுல நைட்டு நேரத்துல ஒரு பொண்ணு தனியா வரக்கூடாது, ஏன் வந்தீங்க, உங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லல. சேஃப்டியா இருந்துக்கோங்க, இங்க நிறைய ஓநாய்கள் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதான் முன்னிறுத்துறேன். நான் எப்பவுமே சொல்றதுதான், ஒரு பிரச்சனை உருவாகாம முன்னாடியே தடுத்துக்கணும். அந்த பிரச்சனை உருவாகிற சூழ்நிலையை நம்மளே உருவாக்க கூடாது. வருமுன் காப்பதே சிறந்தது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், கோபத்துல வீட்டை விட்டு வெளியே வந்த சோனா ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்ட இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஆல்சோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.